Hi friends, இன்னைக்கு வந்து யூனிட் 4ல் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட், நோடு, இன்டர்நோடு, பீடியோல் அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சும்மா காட்டிடுறேன். அதுக்கப்புறம் லெசனுக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீம் ட்ரீ, இப்போ இது பார்த்தோன்னாக்கா தெரியும். இதுதான் வந்துட்டு டேப் ரூட். சரியா? இதில் இந்த ஸ்மால் சின்னதாக தெரியுது இல்லையா, இது ஸ்மாலர் ரூட்ஸ். இது ஸ்டெம் ரூட், இது ஸ்டெம். இது இப்போ எடுத்திருக்கிறது வந்து நான் ஆனியன் எடுத்திருக்கேன் ஃபைப்ரஸ் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். அது புல்லுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைப்ரஸ் ரூட். இது ஸ்டெம், இது வந்து நோடு. இது ரெண்டும் இதை வந்து இன்டர்நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா பாருங்கள், இது இன்டர்நோட்ஸ். ரெண்டு கிளை, அதாவது ஒரு ஸ்டெம்மில் சின்ன சின்ன கிளைங்கெல்லாம் வருதுல்ல, அது நோட்ஸ், இன்டர்நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இங்கே இந்த நுனியில் இங்கே ஏதாவது பட் வச்சிச்சு அப்படின்னா அது பட்ஸுன்னு சொல்லுவோம், எபிக்கல் பட்ஸ். ஓகே, பீடியோல்னு சொல்லுவோம். இந்த இது இருக்குல்லையா, இது பீடியோல். இந்த சென்டராக இருக்கிறது வந்துட்டு மிட்ரிப், வெயின்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது. இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை வந்துட்டு பிளேடுன்னு சொல்லுவோம். இந்த ஓரத்தில் இருக்கு இல்லையா, இதை வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஸ்டெம், இது ஸ்டெம். இதுலேருந்து இந்த ரெண்டு கிளை பிரியுது இல்லையா, இது நோடு. ஓகே, இங்கே ஏதாவது பூ வச்சிச்சு அப்படின்னா இங்கே பட், எபிக்கல் பட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சயின்ஸில் 4th யூனிட் பார்க்கலாம், இந்த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. நான் வந்து 2 நாளைக்கு ஒரு டேர்ம் முடிக்கிற மாதிரி இனிமேல் வீடியோ போடுறேன். கொஞ்சம் நிமிஷத்தில், ரொம்ப நேரம் இருந்தால் பார்க்க மாட்டீங்க. ஸோ ட்ரை பண்ணுறேன். லெசனுக்குள்ள போகலாம். பயாலஜி இஸ் அ நேச்சுரல் சயின்ஸ் கன்சர்ன் வித் த ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம். The living world comprises of plants and animals. Plant can prepare food itself, grow in size and reproduce. Various parts of the plants are used as food and medicine. Food, medicine, wood and shelter. The plant body is also made up of several organs such as root, stem, leaves and flowers. A flowering plant consists of 2 main parts, root system, shoot system. வேர், தண்டு. The underground part of main axis of a plant is known as root. Root has no nodes and internodes. வேரில் வந்து நோட்ஸ் இருக்காது, அதாவது கிளைலாம் விடாது. ஸோ ரூட்ஸில் no nodes and internodes. Roots are positively geotropic in nature. Plants root system is classified into 2 types, tap root system and fibrous root system. Tap root அப்படின்னா ஆணிவேர், ஒரு சிங்கிள் ரூட் தான் இருக்கும், அதை டேப் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டாக கிரவுண்டுக்குள்ளே போயிடும். அதுலேருந்து ஸ்மாலர் ரூட்ஸ் வருது இல்லையா, அதுதான் லேட்ரல் ரூட்ஸ். அரேஸ் ஃப்ரம் த டேப் ரூட். தே ஆர் seen in dicotyledonous plants. எக்ஸாம்பிள் பீன், மேங்கோ, நீம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீம் வேறு காட்டுறேன், அது உங்களுக்கு புரியும். Fibrous root, it consists of clusters of roots arising from the base of the stem. They are thin and uniform in size. It is generally seen in monocotyledonous plant. Example grass, paddy, maize. நான் எக்ஸாம்பிளுக்கு ஆனியன் எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தோன்னா தெரியும், புல்லில் இருக்க மாதிரியே இருக்கும், புல்லில் உள்ள வேரில் மாதிரி, அதாவது சல்லி வேர் மாதிரியே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆனியன் உங்களுக்கு காட்டுறேன். அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த சாயில். அதாவது மேலே உள்ள பார்ட் வந்து சாயிலேருந்து தான் வாட்டர் மினரல் எடுத்துக்கும். த ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி அபோவ் த கிரவுண்ட் இஸ் known as shoot system. Main axis of the shoot system is called the stem. Shoot system consists of stem, leaves, flowers and fruits. மேலே உள்ள பார்ட்டில் தானே எல்லாமே இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். Stem grows above the soil and it grows towards the sunlight. Sunlight மூலியமாக இது வளரும். ஆனால் மினரல்ஸ் அண்ட் வாட்டரை வந்து கீழேருந்து எடுத்துக்கும். சன்லைட் மேலேருந்து எடுத்துக்கும், கீழேருந்து மினரல்ஸ் அண்ட் வாட்டர் எடுத்துக்கும். இட் ஹாஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். இதுக்கு கிளைகள்லாம் இருக்கும்.
Nodes are part of stem where leaf arise. அதாவது அதுலேருந்து ஒரு கிளை விட்டு லீவ்ஸ்லாம் வருது இல்லையா, அதுதான் நோட்ஸ். இந்த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் பிட்வீன் டூ சக்ஸசிவ் நோட்ஸ், அதாவது ரெண்டு கிளைக்கு நடுவில் இருக்கிறத இன்டர்நோட் அப்படின்னு சொல்லுவோம். த பட் அட் த டிப் ஸ்டெம் இஸ் நோன் அஸ் எபிக்கல் ஆர் டெர்மினல் பட். அந்த நோடுக்கு நடுவில் ஒரு பட் வச்சிச்சு அப்படின்னா அது எபிக்கல் ஆர் டெர்மினல் பட்னு சொல்லுவோம். த பட் அட் த ஆக்சியல் ஆஃப் த லீவ்ஸ் ஆர் கால்ட் ஆக்சிலரி பட்ஸ். டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் ரூட் டு அப்பர் ஏரியல் பிளான்ட். அதாவது வாட்டரையும் மினரலையும் ரூட்லேருந்து எடுத்து மேலே உள்ள பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கும். டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர்ட் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட் த்ரூ ஸ்டெம். ஸ்டோர் ஃபுட் as in the case of sugar cane. A leaf has a stalk called petiole. நான் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இலையை வச்சு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. petiole, the flat portion of the leaf is called leaf lamina or leaf blade. And the lamina there is a main vein called midrib. Other veins are branched out from midrib. The portion of the leaf connected in the nodal region of the stem is known as leaf base. Leaves of some plant possess a pair of lateral outgrowth on the base, either side of axillary bud. This is called stibulus. Green கலரில் இருக்கு இல்லையா, அது எதனால் அப்படின்னாக்கா க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் க்ரீன் கலர் பிக்மெண்ட், அதை வந்து குளோரோஃபில்னு சொல்லுவோம். On the lower side of the leaf there are tiny pores or opening known as tomato. லீவ்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். The green leaves prepare food by the process of photosynthesis, respiration, transpiration. இப்போ இது ஒரு சின்ன ஒரு தெரிஞ்சிக்கிறதுக்காக விக்டோரியா அமேசானிக்கா அது வந்து க்ரோ ஆகிறது வந்து 3 மீட்டரில் க்ரோ ஆகும். இது வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆஃப் 45 kilograms. Planet can be classified into 2 types, flowering plant and non-flowering plant. சன்ஃப்ளவர்ன்றது ஃப்ளவரிங் பிளான்ட், பெச்சியா நான் ஃப்ளவரிங் பிளான்ட். இப்போ வந்து பிளான்ட்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம். மேங்கோ ஆஞ்சியோஸ்பம், சைக்கஸ் ஜிம்னோஸ்பம். ஆஞ்சியோஸ்பம் அப்படின்றது நம்ம கொட்டை உள்ளே இருக்கும் இல்லையா, சீடு உள்ளே இருக்கும், மேலே உள்ள பழத்தை சாப்பிடுவோம், அது ஆஞ்சியோஸ்பம். ஜிம்னோஸ்பம் அப்படின்னா சீடு தான் மெயின் பார்ட்டாகவே இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் கம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதெல்லாம் ஜிம்னோஸ்பம். த 2 மேஜர் டைப் ஆஃப் ஹேபிடேட். ஹேபிடேட்னால் என்ன, நம்ம வாழ்கிற இடம் தான் ஹேபிடேட். அதை ரெண்டாக பிரிக்கலாம், ஆக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல். Aquatic habitat வந்து permanently covered by water and surrounding areas that are occasionally covered by water. அது aquatic habitat ரெண்டாக பிரிக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அண்ட் மெரைன் வாட்டர் ஹேபிடேட். இது ஒரு நோட் தெரிஞ்சிக்கிறதுக்காக. நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. நைல் சாங் இருக்கு இல்லையா, நைல் நதியெல்லாம், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 6650 கிலோமீட்டர் லாங்லேயும். இந்தியாவில் எது பெரிய ரிவர்னு கேட்டாங்கன்னா கேங்கஸ். இட் இஸ் 25 கிலோமீட்டர் லாங். அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக 25 20 மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 25 ஆக்குங்க 50. ஸோ 50நாக்கா நைல்னா 6650, கேங்கஸ்னால் 25. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்னா ரிவர், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ். வாட்டர் ஹேபிடேட்டில் என்னென்னலாம் இருக்கும், வாட்டர் ஹைச்சான், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறதுக்கு. இன் திஸ் பிளான்ட் ரூட் ஆர் வெரி மச் ரெடியூஸ்ட் இன் சைஸ். ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஹவ் ஏர் சேம்பர்ஸ் தட் அலோ ஆக்வாட்டிக் பிளான்ட் டு ஃப்ளோட் இன் வாட்டர். கேட்கலாம், டேஷ் அலோ ஆக்வாட்டிக் பிளானட் டு ஃப்ளோட் இன் வாட்டர், ஏர் சேம்பர்ஸ். ஏர் ஸ்பேசஸ் இன் ஸ்டெம் அண்ட் பெடியூல் ஆஃப் லோட்டஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். மெரைன் வாட்டர் ஹேபிட்டட் எடுத்துக்கோ அப்படின்னாக்கா ஃபுல்லாக கடல், ப்ளூ மார்பிள். அப்படி எர்த் லுக் லைக் அன் ஆசம் ப்ளூ மார்பிள். ஏன்னா 70% ஆஃப் கவர்ட் பை ஓஷன்ஸ். ஓஷன்ஸ் ஆலோ சப்போர்ட் தி growth ஆஃப் பிளான்ட்ஸ். மெரைன் பிளான்ட் பெர்ஃபார்ம் அபவுட் 40% ஆஃப் ஆல் photosynthesis that occurs on the plant. எக்ஸாம்பிள் மெரைன் ஆல்கே, சீ கிராஸ், மார்ஸ் கிராஸ், பைட்டோபிளாங்க்டன்ஸ். இப்போ டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அப்படின்னாக்கா லேண்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்டு தான். எது ஃபாரஸ்ட், மூணாக பிரிக்கலாம், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட். மேன்மேட் ஹேபிடேட், ஃபார்ம், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். They make up about 28% of interval habitat. Example rubber tree, tea tree and neem tree. Terrestrial habitat is classified into first is சொன்ன மாதிரி மூணாக பிரிக்கலாம், டெசர்ட், கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட். டெசர்ட் வந்து வித்தவுட் மச் வாட்டர், இது வந்து ட்ரையஸ்ட் பிளேஸாக இருக்கும். 25 சென்டிமீட்டருக்கு கீழே தான் மழை பொழிவு இருக்கும் வருஷத்துக்கே.
Desert cover at least 20% of the earth. 20% desert இருக்கும் நம்ம வேர்ல்ட்லே. The plants which grow in this habitat have thick leaves that store water and minerals. The plant like cactus store water in their stem and leaves are reduced to spines. They have long roots that go very deep in the soil in search of water. அதோட டைப்ஸ் என்னென்னா hard dry desert, semi-arid desert, coastal desert, cold desert. Example cactus, highway, olive, bryophyllum. அடுத்து grassland பற்றி பார்க்கலாம். Grassland is an area where the vegetation is dominated by grasses. Grasses ranges from short to tall. Example savanna grassland. Forest habitat. Forest large area dominated by trees. And 3 type of forest இருக்குது. Tropical, temperate and mountain. அதோட மழைப்பொழிவு வந்து 25 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் அளவில் இருக்கும். The first land plants appeared around 470 million years ago. அது வந்து மோசஸ் அண்ட் லிவர் ஓட். அமேசான் தான் பெரிய காடுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. half of its world oxygen supply. அமேசான் தான் வேர்ல்டு ஆக்சிஜன் சப்ளைன்னு சொல்கிறாங்க. அடுத்து தார் டெசர்ட். அது எங்கே இருக்குது? கிரேட் இந்தியன் டெசர்ட். இதை கொஞ்சம் ராஜஸ்தானும் இதுவாக இருக்கும். பஞ்சாப், ஈஸ்டர்ன், இது 3 சேர்ந்த இடத்துல வந்துட்டு தார் டெசர்ட் இருக்குது. வேர்ல்டு ஹேபிடேட் டே என்னைக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர். அடுத்து பிளான்ட் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். அடாப்டேஷன் ஆஃப் ஸ்பெஷல் ஃபியூச்சர் இன் பிளான்ட் which help them to serve in the habitat they live in over a long period. Plants in a specific environment have developed special feature which help them to grow and live in a particular habitat. அதாவது குறிப்பிட்ட இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். இப்போது நம்ம ஆப்பிள்னு என்ன சொல்லுவோம்? காஷ்மீர் ஆப்பிள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த செடி நம்மளோட வாழ்விடமும் அதே மாதிரி தான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அதுதான் அடாப்டேஷன்னு சொல்லுவோம். சம் அடாப்டேஷன் லைக் டென்ட்ரில், ட்வின்னர்ஸ் அண்ட் தான்ஸ். டென்ட்ரில் கிளைமர் அப்படின்னாக்கா வீக் ஸ்டெம்டு பிளான்ட்ஸ், அதாவது ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த வீக்காக இருக்கிறதுனால அது ஏதாவது ஒரு இதில் சப்போர்ட் பண்ணி மேலே ஏறி போக பார்க்கும் கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்வீட் பீஸ், பிட்டர் கார்ட் எக்ஸாம்பிள். அது மாதிரி பேம்பூ இஸ் த ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோவிங் பிளான்ட் டியூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ். ட்வின்னர்ஸ் அப்படின்னாக்கா வீக் ஸ்டெம்மாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக அதால் நின்று சர்வே பண்ண முடியாது. எதையாவது சப்போர்ட் கொடுத்தா தான் அதால் சர்வே பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஜாஸ்மின். தான்ஸ், leaves of some planets become wholly and partially modified into sharp point structure called thorns and spines. அடுத்து இதெல்லாம் புக் பேக் கொஷின். டேப் ரூட்னா என்னன்னு பார்த்தோம். வெர்டிக்கலி டவுன்வர்ட் அண்ட் கிவ் ஆஃப் ஸ்மால் லேட்ரல் ரூட்ஸ். ஃபைப்ரஸ்னால் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ரூட், கொத்தான வேர்கள் இருக்கும். ஹேபிடேட்னா பர்டிகுலர் ஆர்கானிசம் ஆக்சுவலி லிவ்ஸ். ஆக்வாட்டிக்னா நேச்சுரல் ஹேபிடேட் இஸ் வாட்டர். டெரஸ்ட்ரியல்னால் லேண்டு. அடாப்டேஷன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கே அடாப்ட் பண்ணிக்கிறது. மாடிஃபிகேஷன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். டென்ட்ரில்னால் ஸ்லெண்டர் ஆர்கன் ஆஃப் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ட்வின்னர் climb up trees and other objects. Thorn, sharp and stiff part of modification. The plant body of flowering plant consists of 2 main parts. They are root system and shoot system. Root fix the plant to the soil. Roots absorb water and mineral from the soil. Leaves perform 3 major functions: photosynthesis, respiration and transpiration. Surrounding where plant live is called their habitat. 2 types of habitat: aquatic, terrestrial. Tender is a climbing organ of some weak-stemmed plant. Twinner have weak stem, they can't stand straight on their own. Pond is an example of freshwater aquatic habitat. The important function of stomata is photosynthesis. Organs of absorption, root. Water hydrant is a freshwater aquatic habitat. Plant can live without water. So இது false. Plant can't live without water. All plants have chlorophyll. False. Plants have 3 parts: the root, the stem and leaves. Flowers இருக்கு, buds இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ இது தப்பு. ஸோ ஃபால்ஸ்.
Mountain is an example for freshwater habitat. False. Root is modified into spines. False. Green plants need sunlight. True. Earth's surface is covered by 70% of water. The driest places on earth are desert. Fixation and absorption are the main function of root. Primary organs of photosynthesis are leaves. Taproot system present in dicot plants. Mountain, Himalayas. Desert na dry place. Stem na branches, photosynthesis leaves. Fibrous root, monocot. Root lies below the surface of the soil. The main axis of the root system, stem. The stem stores food in the case of sugarcane. The leaf has a stall called petiole. Water lily found in freshwater habitat. The habitat with much water is called desert. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அன்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.